அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய மந்திராலயத்தில் உபாசனை முறையில் முனீஸ்வரன் சித்தி எடுத்து வெற்றி பெற்ற ஒரு சகோதரனின் அனுபவ பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேருடைய அனுபவ பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம். உண்மையாகவே இந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும்போது அது நிச்சயமாக என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனக்கு வித்தை சொல்லி கொடுத்த என்னுடைய வம்சாவளியினருக்கும், அதே சமயத்தில் என் வம்சாவளியினருக்கு பிறகு எனக்கு நிறைய வித்தைகளை கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கும் தான் இந்த வெற்றியும் இந்த நன்றியும் போய் சேரும் அப்படின்னு நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன். மிகவும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வெற்றிகளுக்கு தெய்வங்கள் என்னை பயன்படுத்திக்குது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா, ஒரு பெரிய பிராப்தமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தெய்வம் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போகிறதுக்கு அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து அந்த வெற்றியை நமக்கு கொடுக்குது. அந்த தெய்வம் அவங்களுக்கும் போய் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை செய்யுது அப்படிங்கிறதே, அவங்களுக்கு உபாசனை எடுக்கக்கூடியவர்களுக்கு பிராப்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக இப்படி வழிகாட்டுறது என்னுடைய பிராப்தமாகவும் நான் நிச்சயமாக பெருமைப்படுறேன். அந்த சகோதரனின் அனுபவ பதிவை இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அக்கா வணக்கம். அக்கா நான் உங்ககிட்ட முனீஸ்வரன் உபாசனை எடுத்திருந்தேன்க்கா. உபாசனை முதல்ல எனக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட 2-3 தான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி எடுத்து பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து உங்ககிட்ட உபாசனை எடுத்திருந்தேன்க்கா. எடுத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே 21 நாளையில் சாமி சித்தியாகும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு 10 நாளிலே சாமி வந்து பேசிச்சுங்க்கா. நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சி 21 நாள் பூஜை பண்ண சொல்லியிருந்தீங்க. 21 நாள் பூஜை நான் ரெகுலராக பண்ணி முடித்தேங்க்கா. இப்போ இதனால சாமி கூப்பிட்ட குரலுக்கு வருகுது, நம்மக்கிட்ட இதனால நம்ம கேட்குது. இது ஒரு உண்மையிலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் நீங்கள் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலுக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 2-3 இடத்துல எடுத்துருக்கிறேன் நான் வேறு சில உபாசனைகள். அது அந்தளவுக்கு எனக்கு சித்தி ஆகலை. ஆனால் இது நல்லா முழுமையாக சித்தி ஆகி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த சாமி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே பார்க்கும் பொழுது இது ஒரு 100% ஒரு உண்மையான ஒரு விஷயங்கிறத நல்லா உணர்ந்துருக்கேங்கக்கா. இப்போது சாமி வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பூஜை நிறைவு பண்ணியிருக்கேங்க்கா. இதுக்கு அடுத்து பிரயோகத்துக்கு நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க்கா. இதனால் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த வாய்ப்பு தெய்வம் நம்மக்கிட்டே வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஒரு தெய்வம் நம்மக்கிட்டே வந்திருக்கு. இது ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயத்தை அடைஞ்சதாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க்கா. இன்னும் ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்திருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ரொம்ப நன்றிக்கா. இந்த ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைச்சதில் ஒரு பெரிய பாக்கியம் தான். அவங்களோட பழக்க வழக்கங்கள் கிடைச்சது இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது. ரொம்ப நன்றிக்கா.